சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் பெயரில் போலி சான்றிதழ் தயாரித்து விற்பனை செய்ததாக கடலூர் மாவட்ட மணக்குடியைச் சேர்ந்த இளம்வழுதி என்ற முதுநிலை பட்டதாரியை போலீசார் கைது செய்து அவரிடமிருந்து MBA, MCA படிப்புக்கான போலி சான்றிதழ்களை பறிமுதல் செய்தனர். வடலூரில் கன்சல்டன்சி நடத்தும் விக்னேஷ் என்பவருடன் சேர்ந்து தமிழகம் மற்றும் வெளிமாநிலங்களைச் சேர்ந்தவர்களுக்கு போலி சான்றிதழை இளம்வழுதி விற்றதாகவும் அவர்களின் விவரங்களை திரட்டுவதாகவும் போலீசார் தெரிவித்தனர். இதற்கிடையில் போலி சான்றிதழ் தயாரிக்க இளம்வழுதிக்கு உதவியதாக கூறப்படும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் செக்யூரிட்டி 3 வாரங்களுக்கு முன் இறந்த நிலையில் அவரது தொடர்புகள் குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.